இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். அதில் இந்த விவகாரம் தொடர்பாக உடனடி நடவடிக்கை வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. இந்த விவகாரத்தில் மீனவர்களை விடுவிக்கவும் நிரந்தர தீர்வு காணவும் வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மன்னார் கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 10 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை அவர்களது 3 விசை படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மன்னார் மற்றும் காங்கேசன்துறை கடற்படை தளத்திற்கு அழைத்துச் சென்றனர். ராமநாதபுரம் சின்னக்கடை தெருவில் இயங்கி வந்த மீன்கடைகள் நகராட்சி ஊழியர்களால் திடீரென அகற்றப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சின்னக்கடை தெருவில் அதிக அளவில் மீன்கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் அங்கு வந்த நகராட்சி ஊழியர்கள் மீன்கடைகளை அப்புறப்படுத்தி மீன்களை குப்பை வண்டிகளில் வீசிச் சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த மீன் வியாபாரிகள் நகராட்சி வண்டியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்னோட பணம் போச்சு, வட்டிக்கு வாங்கி போட்டியில யாரும் பார்க்கிறேன். பணம் போச்சு, பணம் பாருங்க சார். குப்பையில போட்டு சார். நானா திமுக சார். திமுக என்னோட பணம் குப்பையில எடுக்கு சார். பாருங்க நல்லா பாருங்க, குப்பையில எடுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.